தமிழ்நாட்டின் கடன் தொகை 1,90,000 கோடி ரூபாயை தாண்டிவிட்டது. இதன் தாக்கம் பட்ஜெட்டில் எதிரொலிக்குமா என்கிற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக அரசின் கடன் 2009-10 நிதியாண்டில் 1,00,000 கோடி ரூபாயை கடந்தது. வருகிற 25ஆம் தேதி மாநில பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது கடன் மதிப்பு 2,00,000 கோடி ரூபாயை தாண்டும் என்று பட்ஜெட் மதிப்பீடுகள் சொல்கின்றன. வரி வருவாயும் குறைந்திருக்கிறது. இதனால் செலவை குறைக்க வேண்டிய நிர்பந்தம் வரலாம் என்கிற கருத்து நிலவுகிறது. இருந்தாலும் பொருளாதார நிபுணர்களின் பார்வை வேறாக இருக்கிறது. தமிழகத்தினுடைய உற்பத்தியினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 2 மடங்காயிருச்சு. முதல்ல பார்த்தீங்கன்னா 5 லட்சம் கோடி ரூபா உற்பத்தி இருந்தது, இப்போ வந்து 10 லட்சம் கோடியாக மாறிடுச்சு. ஸோ அதனால் ரேஷியோவில் எந்த மாற்றம் இருக்க போகிறதில்ல. நமக்கு ஃபிஸ்கல் ஃபேஸ் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. அது மட்டும் இல்லை, நம்ம டெட் ஜிஎஸ்டிபி ரேஷியோ வந்து அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் கொடுக்கக்கூடிய நார்ம்ஸுக்கு கீழே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த டெட் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த நார்ம்ஸையும் நம்ம மீட் பண்ணுறோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையுமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிடையாது. கடந்த 6-7 வருடங்களில் கடனின் மதிப்பு ஏறக்குறைய இரட்டிப்பாகி இருக்கிறது. இதே காலகட்டத்தில் மொத்த உற்பத்தி 5 லட்சம் கோடி ரூபாயிலிருந்து 10 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதனால் பொருளாதாரத்தில் கடனின் தாக்கம் பெரிதாக தெரியாது. நிதி பொறுப்புடைமை சட்டத்தின்படி வருவாய் பற்றாக்குறை 0க்கு அருகில் இருக்க வேண்டும். நிதி பற்றாக்குறை உற்பத்தியில் 3% மிகாமல் இருக்க வேண்டும். இந்த வரையறைகளை தமிழகம் கடந்த 12 ஆண்டுகளாக மீறவில்லை. இருந்தாலும் உள்கட்டமைப்பு மேம்பாடு இன்னும் சிறப்பாக இருக்கலாம் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர். நீ குஜராத் ஆனாலும் சரி, அது கர்நாடகாவானாலும் சரி, அது ஆந்திராவானாலும் சரி, இதே 22% ஜிடிபி அவங்களுக்கும் கடன் இருக்குது. தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாஸ்தி கடன் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் எலக்ட்ரிசிட்டி போர்டை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான கடன் இருக்குது. ஏன் அந்த நிலைமைக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்ததுன்னு பார்க்கணும். இவங்க பார்த்தா அந்த நிலைமையை அதுக்கு வேண்டி டேரிஃபை ரேஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பலன் கிடைக்க போகிறதில்ல. சும்மா டேரிஃபை ரேஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, ஸ்டேட் ஜெனரேஷன் கிடையாது. தமிழ்நாட்டின் கடன் பெரிதாக இல்லை. இருந்தாலும் வெளியிலிருந்து மின்சாரம் வாங்குவதற்காக கடன்படுகிறார்கள். சொந்த மின் உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் இதனை தவிர்க்கலாம். கடன் பெரிய பிரச்சனையாக இருக்காது என்பதுதான் பொருளாதார நிதி நிபுணர்களின் பார்வையாக உள்ளது. இருந்தாலும் மாநிலம் எந்தெந்த வகைகளில் கடன் சுமைக்கு உள்ளாகிறது என்பது ஆராயப்பட வேண்டும். சொந்த மின் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் கடனை குறைக்க முடியுமானால் அதுவே சிறந்த வழியாக இருக்கும்.